ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? இப்போ வெண்டைக்காய் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். வாங்க, வெண்டைக்காவை நம்ம கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அறியாமல் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொடச்சிடுங்க. அப்போ தான் வளவளப்பு தன்மை இருக்காது. இந்த மாதிரி நீட்டை வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், 2 ஜீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் கடல மாவு சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதை தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்ச பவுடரை இந்த வெண்டைக்காவில் சேர்த்துக்குவோம். இப்போ இன்னொன்று நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். வறுத்த நடக்கடலை சேர்த்துக்கலாம். அதை ஒரு கைப்பிடி அளவு அதையும் போய் இப்போ தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி அதையும் அது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கி விடுங்க. உப்பும் சேர்த்துருக்கோம். நம்ம உப்பு பத்தாக்கட்டி இப்போயே உப்புத்தூள் கொஞ்சோண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். எண்ணெயை ஒரு கடாயில் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு. இப்போ இதை போட்டு பொரிச்சுக்குவோம். இது சாம்பாருக்கு, ரசத்துக்கு, எல்லாத்துக்கும் இது சைடிஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சோத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.